இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இன்னும் கொஞ்ச நாளில் தலைகீழாக மாற்ற போகிற விஷயங்களை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும். அதில் உலகம் முழுக்க இருக்கிற தகவலை பார்க்கலாம்னு யாராவது சொல்லியிருந்தா நாம் நம்பியிருப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு அது நிஜம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்களும் இப்போ உங்களுக்கு ஒரு வேளை சினிமா மாதிரி தெரியலாம். ஆனால் இதெல்லாம் லேபில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. உங்கள் கண்ணில் இருக்கிற கான்டாக்ட் லென்ஸ் மூலமாக அன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி லிஸ்ட் வருது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்கள் கார் தானாக ஓடுது. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற உங்கள் மேனேஜர் கூட பேசும்போது அவர் அங்கே இல்லை, ஆனால் உங்கள் முன்னாடி ஒரு பிம்பமாக நிற்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது? என்னப்பா ஏதோ ஹாலிவுட் படம் கதை சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இதெல்லாம் இப்போது டெஸ்டிங்கில் இருக்கிற கண்டுபிடிப்புகள். இதையெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? இது எப்போ நம்ம கைக்கு வரும்? இதனால் நமக்கு லாபமாக இல்லை ஆபத்தா? இதையெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் உலகத்தை பார்க்குற விதமே மாறிடும். நான் சொல்ல போகிற இந்த 5 கண்டுபிடிப்புகளில் 3வது விஷயமும் 5வது விஷயமும் ரொம்பவே விசித்திரமானது. அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற அந்த பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு நியூரோலிங்க். இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற அந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நியூரோலிங்க் மனித பரிமாணத்தின் அடுத்த கட்டம். நாம் ஏன் மூளைக்குள் சிப் வைக்க வேண்டும்? மனிதன் கண்டுபிடித்த கருவிகளையே மிகச்சிறந்தது கணினி. ஆனால் அந்த கணினியை நாம் இயக்க நம் கைகளையும் கண்களையும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இது ஒரு பொதுவான செயல்முறை. நாம் நினைக்கும் வேகத்திற்கு கணினி வேலை செய்வதில்லை. இந்த இடைவெளியை குறைக்கத்தான் எலான் மாஸ்க் நியூரோலிங்க் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இது ஒரு பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேஸ். இதோட ஃபுல் வீடியோ பயோவில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி இப்போவே ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.